இப்படி சார் சர்ச் நைனா மர்டர் கேஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கிற ஒரு வெப் சீரிஸ். மொத்தம் ஒரு 6 எபிசோடு ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ரொம்ப கதைக்குள்ள போகல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கல்ச்சுரல்ஸ் அட்டன் பண்றாங்க. அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே ஒரு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. பாடி கிடைக்கிற இடம் ஒரு பொலிட்டீஷியனுடைய கார்ல கிடைக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த சந்தேகம் பொலிட்டீஷியன் மேலே போகுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப ஒரு என்கேஜிங்கான விறுவிறுப்பான வெப் சீரிஸ் கிடையாது. அதே நேரத்தில் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர போரிங்கும் கிடையாது. பட் ஆனால் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னா ஆடியன்ஸுக்கு ஒரு த்ரில்லு, ஒரு சில்லு, ஒரு ஷாக்கு ஏதாவது இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஷாக்லாம் எப்படின்னா நீங்க யாராவது கூட படம் பார்க்குறவங்கள பேன்னு பயங்காட்டி அவங்க பயந்தாதான் உண்டு. மற்றபடிக்கு படத்தில் எங்கேயுமே ஒரு த்ரில் எலமெண்ட் எதுவுமே இருக்காது. அது உண்மையிலே ஒரு பெரிய வீக்காக தான் நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது, கொன்கன் சர்மா ஒரு அமேசிங் ஆக்ட்ரஸ். அந்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படின்னா அவங்க தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் எங்கேருந்துன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர ப்ரெஷர் இல்லை. அவங்க பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் அவங்க வேற ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த ரோலை அவங்க சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மொத்த வெப் சீரிஸ்லையுமே அந்த ஒருத்தங்க தான் மனசில் பதிகிற மாதிரியான ஒரு கேரக்டர். மற்ற எல்லா கேரக்டருமே ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் தான் எழுதியிருந்தாங்க. ஒரு டீடைலிங் இல்லை. 6 எபிசோடு உட்காந்து பார்க்குறோம். குறிப்பிட்டு இவன் தான் உலகாரன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போச்சு. அந்த வகையில் ஓகே. பட் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா 6 எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் முடியும் போது எவனோ ஒருத்தனை பிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் சர்ச் கண்டினியூஸ் அப்படின்னு மொட்டை கொட்டையாக முடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஃபுல் வெப் சீரிஸோ படமோ பார்த்துட்டு படம் பிடிக்கலங்கிறது வேற ஃபீலிங்கு. இது என்னன்னே தெரியாமல் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. பட் மர்டர் யார் பண்ணானே தெரியாமல் இன்கம்ப்ளீட்டாக முடிக்கிறது ஆடியன்ஸோட டைமை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்ததாக தான் ஃபீல் பண்ணேன். அது உண்மையிலே பயங்கர டிசப்பாயிண்டிங்கான விஷயம். ஸோ மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ அவரேஜ் வெப் சீரிஸ் தான். பாய்.